அடிக்கிற மாதிரி ஆட்டினாதான் எல்லாரும் பார்ப்பாங்க. மரமரமா போய் ஆட்டினா பாப்பாங்களா? யார் தெரிஞ்சு ஆட்டுறாங்கன்னு காட்ட சொல்ற? எங்க அப்பெல்லாம் நீங்க இட்டு வர முடியாது. 66,000 வீதி 66,000 வீதிக்கு 66,000. ஆமா எங்க அப்பா எங்க அம்மா காந்தாரி காந்தல்வாடி 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 எங்க இருக்கு? மடப்பத்துக்கும் பக்கத்துல காந்தல்வாடி உபதிக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 ஆண்மக்கள் பிறந்தோம். 100 துராதுர மக்கள். ஒரு முந்திரி கொட்டை பொறுக்கணும், ஒரு முந்திரி கொட்டை பொறுக்கணும், ஒரு பெலாப்பழம் இருக்கணும், ஒரு சாப்பிடவும் சாப்பிடவும். அப்ப உங்க அப்பா அவுத்த கோமணத்தை கத்துவே இல்ல, அம்மா மல்லம் சர்ச்சி படுத்து ஒரு கிலோ சர்ச்சி படுக்கவே இல்ல. அப்படி படுத்துருந்தாங்க ஒரு கிலோ அடிச்சு படுக்கிறது அங்கங்க வரீங்க. 100 துராதுர மக்கள் ஆண்மக்கள். துறை மக்கள் எங்க அப்பனுக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஐயோ 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 கண்ணு தெரியாத இருக்கக்கூடிய 100 போய்கிறான்னா கண்ணு தெரிஞ்சிருந்தான். என்ன மூத்துறா கேளு. அவங்களா எடுத்து வச்சுக்காங்க. ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கறா இல்ல 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 அவங்க அப்பா சாமர்த்தியமா அவங்க அம்மா சாமர்த்தியமா அப்படின்னு அதுவே கண்ணு தெரியாதுன்றீங்கள. அவங்க ஆமாண்டா அம்மா. ஆனா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க? 101 பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுனா ஒரு 5 நிமிஷம் ஆகி குடிச்சு சப்பு இல்லையா? அப்படியே அவங்க அம்மா 101 பிள்ளை சாலையா கடிச்சிட்டு ஜாக்கெட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டு முந்திரி செடிக்கு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு வந்துருப்பா. ஆபாத்தி உள்ளது சப்பி சப்பி. நாங்கள் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே பொண்ணு ஒரே பொண்ணா 101. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அப்பனா இந்த பொண்ணை நீ கட்டிக்கணும்னு வச்சுக்க நீ ஓட்டி இந்த ஊர்ல எலெக்ஷன் என்ன பண்ண வச்சுக்க. நம்ம மச்சானும் மச்சான் பொண்டாடிய போனாலும் உள்ள போச்சு. மச்சான் மச்சான் எப்ப நீ மச்சானா வருவான்னு நான் எதிர்பார்த்துக்கினே. அந்த ஒரு புள்ளிய வாங்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு எந்த விதமான ஏன் அங்க அடி பாத்துக்கினே இருக்கிற? அங்க ஏன் பாத்துக்கினே இருக்கிற? என்ன பாத்துந்தானே நீ எங்க போய் அம்மா கிட்ட என்ன பண்ணுவேன்? பங்காயுன்னு சொல்றானுங்களே, மானமில்லாத நாய்கள், ஈனமில்லாத நாய்கள், காட்டிலே பிறந்த கம்யூனிட்டிவோ பாண்டு பையன் தான் ஒருத்தன் பேரு. ஒருத்தன் பாண்டுன்னா உனக்கு என்ன தெரியுமா? ஐயோ பத்திரம் எழுதிருக்காதா? அந்த பாண்டு இல்லடா, சிமிட்டி கலந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த பாண்டா கம்யூனிட்டி ஏமானி பையன் பாண்டு. அவனுக்கு பொண்டாட்டி 2 டபுள் பத்தி குந்தி. ஒருத்தி குந்துனால மாத்துனாளா? ஆளை மாத்திக்குவாங்க. ஆளை மாத்திக்கிட்டு இல்ல, அவ்வளோ மாத்திக்குவாளுவ. குந்தமா தேவிக்கும் மாத்துரா தேவிக்கு 5 பேரு பிறந்தான்னு சொல்லிக்கிறாங்க. எவனாவது சொல்லலாம். எங்க வந்து பங்காளின்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது, தப்பு. தேவடியாளுக்கு பிறந்த கம்யூனிட்டி. நீ எவனுக்கு பிறந்த? நீ அம்மா யாரு?
நீங்க 5 பேரு எப்படி பிறந்தீங்க? என்ன பங்காளின்னு கூப்பிடுறது உங்களுக்கு தகுதி உண்டா? கம்யூனிட்டி நாய்களா? பங்காளின்னு சொன்னா 66ல 33 பிரிச்சுக்கலாம். எனக்கு அதுதான் தெரியும். நானா அம்மா யார போலான்னு தெரியுமாடா? தருமன் பிறந்தான்னு சொல்றானுடைய தேவடியா நாய்கள். இங்கெல்லாம் அவனுக்கு ஆள் இல்லடா. அவனுக்கு எங்க போறா? சமணாபுரி யமங்கிட்ட போறாடாவ. மகங்கிட்ட போய்க்கிறா பாடுறாங்க. எவனை கூடி பிறந்தவன் அந்த தருமன். தருமன் தேவடி அப்பையன் கச்சாடா. துரியோதன கெட்டவன், தருமன் நல்லவன் சொல்லுவாங்க சபையில. துரியோதன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதுங்க. தருமன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் நாட்டுல இல்ல. எவனுக்கு பிறந்த கம்யூனிட்டி அவன். ஆமா ஆமா. 2வது ஆள் இருக்காரு. அவன் பேரு என்ன தெரியுமா? என்ன மூத்துனா பீம மேல கூட வந்து அங்க ஓடுற. பீம யாரு? பீம யாரா? பாரு எங்க அண்ணன் மாமா இவன் பீமா. உன் பேர் பீமா? ஆமா. யாரு வச்சது? அப்பா அம்மா எல்லாம் வச்சுட்டோம். யார் தெரியுமா பீமனை கண்டான அப்படி போனேன். கையும் காலையும் காட்டுன்னா ஒச்சுக்குவேன். பீம என் காத்துனாவே அவனுக்கு ஆவாது. அதனால நீ போடு. பீமன் யாருக்கு பிறந்தான்? காத்துக்கு பிறந்த. காத்துக்கு பிறந்தான். அப்படி காத்துக்கு தான் புள்ள பிறக்கிற மாதிரி இருந்தா சைக்கிள் பம்புகளை அடிச்சு வருஷம் வாங்கி வச்சுக்குவோம். ஏத்துக்கலாமா? இங்க வாடா. அந்த மொனையை எடுத்து நடுமயத்துல வச்சுட்டு நாம அள்ளி ஏறி அடிச்சுனே கிடக்கலாம். பம்பு காத்து அப்படிதான் பம்பு வச்சு அடிக்க முடியுமா? அந்த ஆளுக்கு புள்ள இல்ல, முதல்ல அவன் பொண்டாட்டி வச்சு அடிங்க. பொண்டாட்டிக்கு முன்ன வச்சு நம்ம மாட்டிக்கலாமா? பொண்டாட்டிங்களா? 3வது ஆள் இருக்கானு அரிசி தின்னானு. ஆமா, அரிசியாவே தின்னானா இல்ல அவிச்சு போட்டு தின்னானா? எப்படி அப்பையும் கம்யூனிட்டி அம்மா நச்சு கொடுக்கறதுக்கு தான் இத்தனை பேரு தின்னாடுவேன். அவன் குழந்தை நிக்கிறான். அதுல 3வது ஆள் நீ கொடுத்துட்ட. தேவலோகம் போறாள். விஜயேந்திரனை கூடி பிறந்தவனாச்சு. ஆமா ஆமா ஆமா. 3 பேரும் அப்படி பிறந்துட்டாங்க. அவ தங்கச்சி ஒருத்தந்தால மாத்திராச்சு. நீ 3 புள்ளைய பெற்றினா, நீ 3 புள்ளைய முக்கிக்கினா எங்க மரடுன்னு சொல்றாங்களே நாட்டுல அப்படின்னு சொன்ன. ஒரு மந்திரத்தை வாங்கினான். ஒரே மந்திரத்தில் 2 பிள்ளைகளை பயின்றான். அஸ்வினி தேவர மந்திரம். அந்த தர்ம தேவதைக்கு போய் அதை போய் பிடிச்சி வீட்டுல வந்து முடியும். அந்த 2 புள்ளிகள் சகாதேவன் எப்படி பிறந்து என்னை பங்காளி என்று அழைத்தால் நான் ஏற்பவனா? ஏற்றுக் கொள்பவனா? சும்மா விடலாமா? சும்மா விட்டா நாட்டை பிரிப்பான். அப்படி என்று மனதிலே கருதி உங்களை உயிரோடு விடக்கூடாது. அப்படி என்று ஒருவரை கொண்டு விட்டோம். ஆனால் அந்த 4 பேர்களும் அன்றே இறந்து விடுவார்கள். அப்படி என்று மனதிலே வச்சு தம்பி தந்திரமா தனி விட்டு குளிக்க செல்லலாம். அப்படி என்று அழைத்து சென்றேன். குளிக்கின்ற குளத்திலேயே கூர்வசை நாட்டி குதிக்க செய்தோம். சாரியா அந்த வசீல் மீது குதிக்காமல் அதை தாண்டி குதித்து உயிர் தப்பி விட்டான். தெம்பில்லாத கம்யூனிட்டி அதிலும் தப்பித்தார்கள். நான் விடுவனா? என்ன சின்ன பசங்களா? உங்களை உயிரோடு விட மாட்டேன். அப்படி என்று மனதிலே கருதி மீண்டும் என்ன தெரியுமா சொல்ல? உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்தேன். சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்தேன்.
சாப்பாட்டுல போய் மூத்துறத கலந்து வேஷத்தை கலந்து வேஷத்தை இப்ப நீ தான் கலந்து வந்திருக்க வேஷத்தை நீதான் வேஷம் உன் பேர் என்ன உன் பேர் என்னடா புஷ்பராஜ் புஷ்பராஜ் என்ன நீங்க முன்னாள் இதே ஊர் தானே இதே ஊரை சேர்ந்த செம்புலிங்கம் ஐயா அவர்கள் புஷ்பராஜுக்காக 10 ரூபாயும் அதே முகேஷுக்காக 10 ரூபாய் மாறி வணங்கி இருக்கிறார். இந்த 10 தான் நாளைக்கு கோடியா மாறும். முதல்ல அம்பாள் கோவில்ல வந்து பொட்டு வச்சிருக்கீங்க. நானும் முதல்ல அம்பாள் கோவில்ல தான் பொட்டு வச்சேன். தாயே எங்க ஊரு பஞ்சேஸ்வரி என்ன காமந்து போனமான்னு கீழே விழுந்து கும்பிடுங்க. அதே தாத்தா காண்டி வந்து கும்பிடுங்க. மண்டில் அடிக்காத தாத்தா பெரிய ஆளாவாங்க. பரவாயில்ல அம்பாள் பார்த்து கொண்டு. ஆனா இங்க கத்துக்கணும் ரகுபதி கிட்ட கத்துக்கணும் வேற கும்பல்ல போய் கூத்தாடுங்க. அப்படி அப்படி உண்ணுகின்ற உடம்புலே விஷத்தை கலந்தான். அதையும் சாப்பிட்டான் தவிர மயக்கம் சாவல பழம்பொருந்திய வீமனாக திகழ்ந்தானே தவிர தவிர அதிலும் தப்பித்து விட்டான். ஆ. சும்மா விடக்கூடாது அப்படி என்று மனதிலே கருதி மீண்டும் என்ன செய்தேன்? விடுவனா ஒரு பையன் என்னை எழுத்து உண்டா ஒரு பையன் வேண்டான அளவை கொடிபடுத்த துரியோதன மண்டல் யாருக்கும் வணங்காத சிரம் கைலாயத்தில் ஈஸ்வரன் இளைஞர் இந்த அத்திமா நகரத்திற்கு ஒரே ஒரு பையன் என்னை ஆட்ட முடியும். கண்டிப்பா முடியாது. ஆனா நீங்க நினைச்சா முடியும். தப்பு இல்லை. அவர் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. 5 பேரும் ஒரு பக்கம். ஆமா சும்மா கப்பலாம் கூட கொடியை கொண்டு வந்து ஏத்தி என் கொடி என்ன தெரியுமா? என்ன கொடி? அரபு கொடி. கொடி அந்த கொடி அத போய் தச்சான் 100 கொடியை கொண்டாந்து எடுக்க நட்டு அரப கொடி துரியன் ஒழிக ஒழிக ஒழிக. ஐயோ அவளை பணமான ஆகிறாங்க. அப்படி அப்படி படுக்கின்ற அறையிலேயே பாம்பை பிடிச்சு. என்ன பாம்பை ஊத்தீங்க? நல்ல பாம்புடா. நல்ல பாம்பை விடுறதுனாலதான் கடிக்காத வந்து போச்சு. ஆமா அப்படி எந்த பாம்பு விடணும்? கடிக்கிற பாம்பை விடணும். மிரியம் பாம்பை விடணும். அப்படியே புடிச்சு புடுங்குவோம். என்ன பாம்பு விஷம் என்னென்ன பாம்பு இருக்கு தெரியுமா? நக்கர பாம்பு இருக்குது. நக்கர பாம்பு. ஊதுற பாம்பு இருக்குது. ஊதுற பாம்பு. ஓலை சொல்லிட்ட சப்பர பாம்பு. சப்பர பாம்பு. வாழால அடிக்கிறது. சார இந்த நக்கறது சப்பறது. ஓலை சுருத்த சப்பறது விட்டுருந்தா அவன் செத்துருப்பான். ஆமாங்க. இந்த மாதிரி பாம்பை விடாத நல்ல பாம்பை விட்டுக்கிறீங்க. என் பக்கத்துல இருந்தீங்க அப்படியே நீங்க விட்டீங்களா? உங்க தம்பி எத்தனை பேர் உங்களுக்கு பின்னாடி? 99 பேர். 99 பேரை ஒரு 10 பேரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி அந்த விரியம் பாம்பை கொண்டு போய் நல்ல பாம்பை கொண்டு போய் அந்த விட்டா இந்த பாம்பு போய் கடிச்சவனும் செத்து இருந்தா நீங்க அப்புறம் நம்பி விட்டுருங்க. அது நல்ல பாம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தம்பியில ஒரு 10 பேர் கொண்டு போய் அவன் செத்துட்டானா இது அம்மாத்துல கை வைக்க கூடாது. தப்பு இல்லை. பாம்பு தாண்டா தகடையா போச்சு. தகடையா போச்சு. விடுவனா விடக்கூடாது. அவன் ஒருவனை கொள்வதற்காக ஒன்றல்ல 1 கோடி சூதுகள் சாவல். அவன் அம்மாவோட சேர்த்த 5 3 6 இவ்வளவு 6 பேரையும் ஒன்னாவே கொண்டு கொல்லையா இந்த திட்டம் பண்ற உண்டோடு அழிக்க வேண்டும். ஆமா அப்படி என்று ஐயா ராஜாக்களையும் அவளையும் அழிக்க வேண்டும் என்று என்ன
காசிக்கு போகும் கீழ்பாதை கீழ்வாதை பாய் நாரணாவதம் வாரணாவதம் அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார். வல்லத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீரவேலையா அவர்கள் இந்த கலை அழியக்கூடாது, அதனால சின்ன பசங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து பவர் போட்டு வந்துக்கிறார்கள் சொல்லி ஐயா அவர்கள் இதோ புஷ்பராஜுக்காக 50 ரூபாயும் முகேஷுக்காக 50 ரூபாயும் மாறி வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ள கும்பிடு 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 உண்மையிலே கும்பிடுறா. ஏய், இந்தா. 25 ரூபாய்க்குங்க. ஏய் பசங்களா டேய் அப்பப்ப ஊது கும்பறாங்க காசிக்கு போகும் கீழ்பாதை கீழ்வாதியிலே வாரணாவதம் இலையிலே வாரணாவதம் அரக்கு அரக்கு மெழுகு மெழுகு குங்கல்யம் குங்கல்யம் காஷ்டம் காஷ்டம் வெடிவுப்பு வெடியுப்பு நெருப்புக்கு ஏதுவான பொருள் நெருப்புக்கு ஏதுவான பொருட்கள் இந்த சூதான முறையிலே கொண்டு வந்து அரக்கு மாளிகை ஏற்படுத்தி இவர் ராஜாக்களை குடிபெற வேண்டும் என்று வரவழைத்து வரவழைத்து மந்திரிக்கான புரோசனம் புரோஜனன் திறமைசாலிங்க ஒரு பையன் செய்வானா இந்த மாதிரி வேலைய நெருப்பு வைக்கிற வேலை. யாரை விட்டீங்க யாரை விட்டீங்க நான் மந்திரி புரோசனம் அதான் புரோஜனமே எல்லாம் போட்டுங்க உனக்கு புரோசனம் இல்லாத போயிருக்கு, எனக்கு தான் மெயின் ஆளாச்சா. வீட்டு கொளுத்தணும் இவர் ராஜாக்கள் இருந்து விட்டார்கள். ஆனந்த சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சமானம் உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்ல அவனுக்கு பிறந்தா என்னடா பங்காளின்னு வந்துட்டாருவேன். ஆமா ஒரு கருமாதி பண்ணணும் செத்துட்டானு அது ஒரு ஈமச்சடங்கு செய்யணும் இல்லையா அப்படி என்று மனதிலே கருதி அவனுக்கு ஒரு ஈமச்சடங்கு செய்யலாம்னு எல்லாம் ஒண்ணு கூடி பேசி நிக்கிறான். அப்பதாண்டா நிருபம் வருது. நிருபம் பாஞ்சால தேசத்திலிருந்து நிருபம் வருது. என்ன எழுதியிருக்கிறானுங்க பாஞ்சாலம் ராஜாக்கள் அத்தனை பேர்களுக்கும் மலையாத வில்லை யார் வளைக்கின்றார்களோ மலையாத வில்லை யார் வளைக்கின்றார்களோ அச்சைக்குரிய அறுக்கின்றார்களோ யாகஜேனியை கைப்பிடிக்கிறார் அப்படி என்று நிருபம் சாதிச்சிருந்தான். எனக்கு தான்டா மின்ன வரும். அதான கேக்குறேன், எதுக்குடா எல்லாருக்கும் நிருபம் எழுதுறான்? மச்சமா நகரத்தை ஆளக்கூடிய பிரபு வாங்க, எனக்கு தான்டா நிருபம். எல்லா ராஜாக்களும் பாஞ்சாலம் போறோம். பாஞ்சாலம் போனீங்க. இவனு அறுக்கு மாதிரி செத்துட்டு இருந்தா நான் இருக்கேன். இவனும் எங்க போயிருக்காங்க, எங்க போனாருங்க? இடும்பாவனம் சென்று இடும்பனை கொன்று இடும்பையை மணந்து அதை எடுத்து வேத்தகிரி என்று சொல்லும்படியான மங்களை சென்று அங்க பக்காசுரனை கொன்று பார்ப்பனருக்குறையை அகற்றி அங்க இருக்கும் பொழுது இந்த நிருபம் நாங்க எல்லாம் பாஞ்சாலம் போறோம். போனீங்க. இவனும் ஐரி வேஷம் அங்க வரான்னு போகுது. நாயால கண்டோம். எதை கண்டோம்? செத்துட்டான் தான் நான். துரியன் நான். ஆமா. கர்ணன் அசோத்தமான பெருவிலும் வில்ல வளைக்கிறீங்க. ஒருவனால கூட வில்ல வளைக்க முடியும். அந்த திரௌபதிக்கு அண்ணன் யாரு? துசல் தூம. அவன் எழுந்துட்டு என்ன கேக்குறான்? சத்திரை சூழ்ந்த சபையில இந்த வில்லை வளைப்பதற்கு ஒரு ஆண்மகன் இல்லையா? ஒரு ஆளு கூட முகத்துல மீசை இல்லையா அப்படின்னு அவன் கேக்குறான். தோசலமா பேசுறான். எழுந்தான் என் தம்பி அவன் தம்பி. அவன் ஒரு கருப்பு பாப்பா எழுந்தான். கருப்பு இல்ல, பச்சை நிறமா. யார் வேண்டுமானாலும் இந்த வில்ல வளைக்கலாமா? எவனா இருந்தாங்க. அது சரி, நீத்த குலத்தான தவிர தொழில்நோய் உள்ளவன் தவிர யார் வேண்டாலும் வில்லை வளைத்தவனுக்கு பெண்ணு அப்படின்னா வந்தான்டா. வில்லை வளைச்சுட்டான். அவளை கைய பிடிக்கிறான். அம்மா இருக்க முடியுமா? யாரு? சத்திரிய. எவன் வளைச்சா எனக்கு என்ன? யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்? அவன் இங்கதானே ஒப்படைக்கணும். அவன் கைய பிடிச்சான தவிர நான் என்ன லேசான திரட்டி அவனை கூண்டோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். சனிமூலியா ஒருத்தன் நின்னான். எப்படி? கருப்பா நீ சொன்னிய கருப்பா இருந்தான். அப்படி செய்யலாம். அவன் தான் பீமநாட்டு. 6 மாசமா போட்டானாம் பந்தல் பாஞ்சாலம். 1000 இங்கிலீரை கூட்டி ஒரு நாளைக்கு 1000 இங்கிலி. ஏய் அப்பா, அந்த கிங்கிலீர் மூலமா 6 மாசமா போட்ட பந்தல ஒரு கழி ஆட்டினா இப்படி அந்த பையன் கருப்பாய் ஒரு கழியை எடுத்தாண்டா தண்ணி அடித்தான் சல்லிய முதல்ல அடிச்சா. அத்திமாநகரம் போய் பார்த்தோம்.
ஒரே ஓட்ட முடிச்சு வாங்க. அத்துமானவரம் போய் திரும்பா அதிலே வளர்த்தவன் கழிவு புரிஞ்சு அடிச்சவன் மணி நெல்லை தெரிஞ்சு போச்சு. ராஜாக்கள் அடக்குமாரியை இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். இவர்கள் வந்து நாட்டை கேட்பார்கள் அப்படி என்று நினைச்சா வந்து நாட்டை கேட்டானுவா. ஒரு காட்டை காமிச்சேன். அந்த காட்டை திருத்தி காட்டை அழித்து காண்டோர் இந்திரபுரத்தம் என்று ஏற்படுத்தி அங்க குடியிருந்தாங்க. அங்க உனக்கு நிருபம் வந்து அங்க இருந்து ஒரு நிருபம் அந்த யாகம் ஊடு கட்டினா ஒரு இது குடிபோக்குவரத்து செய்யணுமா அப்படின்னு ராஜாக்கள் யாகம் நடத்தினாங்க. அந்த யாகத்துக்கு நான் போனேன். என்ன செய்தாங்க தெரியுமா? மேடு உள்ள இடம் பள்ளம், பள்ளமான இடம் மேடு, உயர்ந்த வாசற்படியான தாழ்மையான வாசற்படி, தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் அவ்வளோ பளிங்கமா வச்சு கட்டிக்கிறாங்க. விசித்திரமான உனக்கு ஏதுடா காசி இவ்வளவு வச்சு கட்டிக்கிறான்ல அப்படி என்று சென்று அதுக்கு போனோம் இல்ல. ஆமா, தண்ணி கிடக்குன்னு சொல்லிட்டு துணியை தூக்கினும் மழிக்கணும் போனோம். அங்க பார்த்தா கட்டாந்தாரு. அவ சும்மா இருக்கிறாங்க, அது கட்டாந்தாரு. தண்ணி மேடையில நின்று கண்குருடு உனக்கு மனக்குருடா. அவ என்ன சொல்றான்? மானம் இல்லாதவனு பேசலாம், பேசக்கூடாது. பேசி மாடின கண்கில்லாத கூட ஆகிவிட்டான் ஒப்பன். நீ மனக்குருடா. உனக்கு ஏண்டா 60 புள்ள அப்படியே கைக்குட்டி நகைக்கிறான். பொம்பளை சிரிக்கலாமா? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்காது. பார்த்தேன். என்னடா இது? இவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழி இவளை சும்மா விடக்கூடாது. அப்படி என்று மனதிலே கருதி தாயாதி அம்மன் சகுனி என் மாமன் இல்லாத ஒரு காரியம் பண்ண மாட்டேன். மாமன் கருமாதிக்கு போனாலும் மாமன் நடுமயத்துல வைக்கணும். மாமனை அழைத்து என்ன தெரியுமா பண்ண? அம்மன் பழிக்கு பழி இவளை வாங்க வேண்டும் என்று அப்படி என்று எதுக்கு கூட்டான்? என் மகன் இருக்கான். ஆமா, லட்சணகுமாரன். அவனுக்கு பூணூல் கல்யாணம் தான் அவனை வர சொன்னேன். வர சொல்லி ஆமா தந்திரமாக சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்க ஆகின இருக்கு. ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் பக்கத்துல ஆடலாம் அப்படின்னு தருமன் நெல்லும் தான் வரலாமா? சூதா ஆடணும். ஆஹா, நாட்டை தோத்தான். நாட்டு தோத்த உடனே நகரத்தை தோத்தான். அதோட போக வேண்டியதானே. இல்ல, விட்டதை பிடிக்கணும். தருமன் நெல்லுன்னு சொல்றாங்களே, அதனால சொல்றேன். பொண்டாட்டியை வச்சு சூதாடின பொண்டாட்டியை வார்த்து மாமா யாராவா? ஒரிஜினல் விந்துக்கு பிறந்திருப்பானே, ஆனால் அவளை வச்சு ஆடுவானடா. பொண்டாட்டியை வச்சு சூதாடுங்க, அவனை வச்சு ஆடுவான். அவன் ஒரு ஆட்டம் சரி பொம்மியாட்டி ஆடின போறான்னு விட்டான். ஒரே ஆட்டத்தில் வெற்றி பெற்றாள். 5 பேரையும் மீட்டான். இனிமேல் உனக்கு எங்க ஆட்டம் இங்க அப்படி தம்பியை கூப்பிட்டான். தம்பி அவளை போய் அச்சுமாநகரம் 66,000 வீதி ஒரு வீதி அவளை சிகையை பிடித்து இழுத்து வந்து அவ துணியை அவுத்து என் தொடையில உட்கார வச்சேன். அம்மா ஆசை தப்பு இல்ல. மானத்தை பங்கத்தை வாங்கணும். 4,000 கொடுத்தா அந்த இடம் பொண்டாட்டி அதோடு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் அழித்து வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய ஜெகன்மாதி ராஜ்யம் தருகிறேன். 12 வருஷம் ஓராண்டு அக்காத வாசம் முடிச்சா நாடு கேட்க முதல்ல ஒழுங்குமாமணி முகம் படிச்சவன வரலாமாடா? யார் ராணி பாண்டுக்கு எத்தனை ஆண்டு? பாண்டுக்கு வந்து 3 வருஷம்.
மூன்றா ஆமா 3 பத்திரத்துக்கு 12 12 கிடைந்த பனாதி நாய்களுக்கு நாடு நாட்டை ஆண்டவர் நாடு அதோட அவன் போய் சேர்ந்தா அதுக்குள்ள பங்கும் பங்காளிகள் நான் செத்தா அவன் தலை கட்டிக்குவான் அவன் செத்தா நீங்க தலை கட்டிக்குவீங்க யாரா பொண்டாட்டி வரணும் இட கம்யூனிட்டி மாட்டுக்கால் பிடித்தவனி ஆட்டுக்கால் பிடித்தவனி மாமியை பெண்ணாண்டவனி மாமியார கூட வச்சிருந்தான் அந்த இட பொண்டாட்டி வருவான் நாடு கேட்க பாரியா இடையில யாரு ஆளு குறுக்கால வரத்துக்கு இட பொண்டாட்டி வரணும் வரலாமா வரக்கூடாது நாங்க பங்கும் பங்காளி ஒரு சாடு வயிற்றுக்கு நீ அடி வாங்கிட்டு போறேன் இந்த மாதிரி யாராவது இங்க இருக்கிறவங்க இருந்தாங்க நடுப்புத்துல பருப்பு எடுத்து பொண்டாட்டி வச்சுனா பேசுறேன் அந்த இடம் என்னெல்லாம் கூட்டாளி அப்படி பேசினா பொம்மை பருப்பு எடுத்துக்கோ முந்திரி பருப்பு போட்டு வச்சுக்கிறாங்களா அம்மா அது எடுத்து போய் வித்துருவாங்களா வந்தான் நாட்டை கேட்டான் இல்லன்னு ஒரு 26,000 ஒரு வீதி கொடுனா இல்லன்னு ஒரு 5 வீடு அது இல்லன்னு ஒரு வீடு இல்ல நாட்டை தரமாட்டேன் அப்படின்னு சாமர்த்தியம் இருந்தா என்ன ஜெயிச்சுட்டு எடுத்துக்கடா அவன் இருதலை படையும் கணக்கு எடுத்து யாரு ஏட பையன் ஆமா துரியோதனா உனக்கோ 11 அக்ரோணிகள் ராஜாக்களுக்கோ 7 அக்ரோணிகள் 18 சண்டை நியமிக்க வேண்டும் சண்டைன்னா எனக்கு சக்கரை பொங்கல் ஐயோ ஆள் இல்ல அம்மா சாப்பாடு வடிச்சு போட்டுருவோம் தின்னுட்டு ஆளுக்கு ஒரு நாளைக்கு வடிக்கிற தண்ணியே 7 ஏக்கர் பாயுதுங்க ஏற்பட்ட ஆள் நான் இன்னைக்கு 1.5 காணி போகுது சண்டை வச்சுக்கடா இவன் கையில சத்தியம் நான் தனரேக படைச்சவன் உன் கையில செனராக இருக்குது இல்லையா ஐயோ சனராக அவன் கையில சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஆமா அப்படி என்று எதிரிலே இருக்கும்படியான வச்சன துணிலே அரைஞ்சு சத்தியம் பண்ணி சண்டையை வச்சுக்கணும் சண்டையை தொடங்கி நேற்றோடு 16 நாள் முடிந்து விட்டது வானம் ஒரு பையன் கூட போய் திரும்பி வரல யாரும் இல்ல ஒரு காலை வைக்க ஒரு கைய வைக்க ஒரு காலை வைக்க ஒரு கைய வைக்க ஒரு எவனாவது திரும்பி வரவே இல்லை மூத்தூர என்ன பண்றாங்க காலை வெட்டானா தோலை வைக்கானா கொஞ்சா தோலை எவனாவது திரும்பிக்கிறானா மூத்துக்குற என்று 17ஆம் நாள் சண்டை 16 முடிஞ்சு போய் 10 நாளை பாழாக்கணும் அந்த கம்யூனிட்டி கேட பையன் கேட பொண்டாட்ட யாரு அவன் தாத்தாவா ஆமாண்டா அவன் கையில போய் நீ முதல்ல சேனாதிபதி 10 நாளா பாழாக்கணும் அவன் பாழாக்கணும் போறான் அது போல 2வது 5 நாளா பாழாக்கணும் ஆச்சாரி பாரியா குருகுல மக்களுக்கு ஆச்சாரி துரோணாச்சாரி அவன் 5 நாளா பாழாக்கணும் 15 போச்சு ஒரு நாள் 16ஆம் நாள் கேமரத்தங்களை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு 17 4 பக்கம் பாரு ஆமா சண்டையில சூழ்ந்த வண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது அடர்ந்து சண்டை செய்வோர் அதிபலம் ஒரு கோடி ஆமா அந்த தலைவர்கள் தெண்டு திடுவர்கள் ஒரு கோடி 30 முக்கோடி முனிவர்கள் ஒரு கோடி 30 முக்கோடி சூழ்ந்த வண்ணமாக இந்த 17ஆம் நாள் சண்டையிலே வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வந்துட்டோம் இன்னும் யாரும் அல்ல அப்படின்னு கேட்கணும் முக்கியமானவங்க வந்திருக்காங்களான்னு கேளு அங்க வருவாங்க அவர்களும் ஒரு புறம் கொண்டவர்களோ
ஒரே ஒரு பையனுக்கு நரி கத்துமாடா. அந்த நரி நினைச்சு நினைச்சு கத்துது. மங்களன் மங்களன் அங்கனர் நங்கனர் நம்பி விட்டார்களா? எல்லாம் ஒரு பக்கமா வந்து அமர்ந்திருக்கிறார் பார். அவர்களும் ஒரு புறம் வந்தார்களோ. முதல்ல நரி இப்படிதாண்டா கத்துது நரி. ஒரு நாளைக்கு 4 சாமம் 4 சாமத்துல இது 2வது கத்துறது. ஓய் ஓய் சிங்களர்கள் மன்னர்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் அமைக்கிறோம். அவரும் இருக்கிறார்கள். பூபதி வந்தனர்களோ. இப்பவோ இன்னும் சற்று நேரமோ அப்படின்னு ஒரு நரி சாவு போற கட்டத்துல இருக்கு. அதுவும் எனக்கு கத்துதுன்னா நல்ல சகுனுங்க. நரி முகத்துல மூசி மங்களமானவர் மங்களமான மாத்திரமூபதி வந்து விட்டார்களா? மங்களம் ஆளுவதேச மன்னர்கள் சல்லியர் எல்லாம் ஒரு பக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆளு நேற்றைய தினத்திலே சாயங்காலமா சேனாதிபதி மட்டும் வாங்கி கொடுத்தாரு. குடைவல்லல் உங்க அண்ணன் தான் உள்ள வரல. மீதி எல்லா தேசத்த மன்னர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பேர்ல தப்பு இல்லை. தப்பு இல்ல. எனக்கா தெரியும். அது தெரியும். அவரை நம்பிதான்டா நான் இருக்கேன். அது சரி. ஒரே ஒரு பையன் அவரை மிஞ்சிருவாங்க கிடையாது. சரியா கிடையாதுங்க. அவர் வருவார். எப்படி வருவார்? எப்ப? ஒரே ஒரு பையன் நடந்து வரும்போதே அவன் சாவன். அந்த குறியோட வருவார். நீங்க எப்பயே புடிச்சு வைக்கலீங்க. இருந்தாலும் கொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை. கொண்டாட்டியா? சண்டை நடக்க போகுது. ஆமா, சண்டைக்கு போறவனும் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையே. நம்மளுக்குன்னா ஒன்னையும் சேர்த்துக்கிறியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளடா. சரி, ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சென்று போய்விட. எதிரிலே அமர்ந்திருக்கும்படியான அம்பாளுடைய வாழ்த்திருக்கும் சபையிலே அமர்ந்திருக்கும்படியான நாட்டாண்மை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் கவுன்சிலர் பிரசிடன்ட் முந்திரி கோட்டை உடைக்கிற ஆஸ்தி ஆட்டத்துக்கு வந்து அது மேல பட்டு தூங்குவேன். ஞாபகமானவர்களுக்கும் இந்த கம்பெனி ஓனர் சகல விதமான உரிமையாளர் இதே நடுப்புறத்தை சேர்ந்த ரகுபதி ஐயா அவருடைய வாழ்த்திருக்கும் இந்த கம்பெனிக்கு நாடக ஆசிரியராக திகழும் அரிமங்கலத்தை சேர்ந்த துரராஜன் நாடக ஆசிரியர் அவர் பிள்ளை ஜெயராம் ராஜாக்கள் அவருடைய வாழ்த்திருக்கும். இந்த 4 பசங்க இல்லைன்னு நினைச்சிருக்கிறானுங்க. நம்ம ஊரு பசங்க வந்து இப்ப கெட்டிக்காரன் ஆடுறானுங்க. நமக்கும் வேஷம் பூஜை உள்ளன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வசனம் வைக்கிறாங்க. மேற்படி கொக்காம்பாளையத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் வரதராஜன் ஐயா அவருடைய பாத்திருக்கும் மற்றும் அதாவது குருங்குப்பத்தை சேர்ந்த ஒரு பேர் உனக்கு தெரியும். அவர் பேர் எனக்கு தங்கத்துறை.